என்னாச்சு? அவருதான். அவருக்கு என்ன? அவரு சென்னையில இருக்காராம். சென்னையில இருக்கிறாரா? என்ன புள்ள சொல்ற? அவர் அப்படிதான் சொன்னாரு. Door lock. கத்தாதையா? ஒருவேளை இந்த ரூம்ல தூங்கிட்டு இருப்பாளோ? திறந்து தான் பாத்துருவோமே. இதுல எது மலரா இருக்கும்? மலரு அகிலா தேனு. இல்ல 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 இல்ல, தேனு அகிலா மலரு. தேனு மலரு அகிலா. பேசாம திறந்தே பாத்துருவோம். சீனியர் சிட்டிசன். என்னங்க நீங்க பேரம் பேத்தி இருக்கிற காலத்துல வந்து இப்படி வம்பு பண்றீங்க? போங்க அந்த பக்கம். ஓ, பாட்டிக்கு தாத்தா கூட கனவுல ரொமான்ஸா? சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். இங்க பாட்டி படுத்திருக்காங்கன்னா பக்கத்துல யார் படுத்திருப்பா? அத்தையா இருக்குமோ? இல்ல 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 இல்ல, மலர் தான் படுத்திருப்பா. பாட்டி மலருக்கு துணையா படுத்திருப்பாங்க. மை டியர் மாமியார், சாரி அத்தை. ஒண்ணுல ஒண்ணுல ஒண்ணுல, தூங்குங்க தூங்குங்க தூங்குங்க. ஒண்ணுல ஒண்ணுல, சாரி. இது கண்டிப்பா மாமனாரா தான் இருக்கும். எதுக்கும் மாமாவா மலரான்னு செக் பண்ணி பார்த்துருவோம். மாமா மீசையே மீசதான். தூங்குங்க.
போனாலும் 3 பேரை படுத்திருக்காங்களே. என்னடா இது வெற்றிக்கு வந்த சோதனை. இதுல எந்த மலர்னு தெரியலையே. சரி, வேற என்ன பண்றது? ஒவ்வொன்னா ஓபன் பண்ணி பார்க்க வேண்டியதான். ஓ, விடலை பருவம். கனவுல ஏதோ ஹீரோ வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். யூ கண்டினியூ. இது மலரா மச்சினிச்சியான்னு தெரியலையே. சந்தேகம் எதுக்கடா செல்வமே, ஓபன் பண்ணி பார்த்து விடு. ஏய், பூகல்னு பேர் வச்சா மட்டும் பத்தாதுடா. அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கவும் செய்யணும். சும்மா சும்மா ஒரு குழந்தைகிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கல, அவனை உன் மூச்சில குத்து வேண்டாம். கனவுல கூட புகழ்கிட்ட சண்டை தான் போட்டுட்டு இருக்கியா? இன்னொரு வாட்டி என்ன சப்ப மூக்கின்னு சொன்னா எங்க அப்பா கிட்ட சொல்லி தர வேண்டாம். இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் தூக்கத்துல உளற வியாதி இருக்கு போல இருக்கு. அப்ப இது கன்ஃபார்மா நம்ம ஆளுதான். வர 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 வர. அடி பாவி, துபாய் போயிட்டேன்னு சொல்லி என்ன நினைச்சு அழுதுகிட்டு இருப்பேன்னு பார்த்தா இப்படி இழுத்து மூடிட்டு தூங்கிட்டு இருக்கியேடி. என்ன இந்த இடத்துல ஒரே ஈரமா இருக்கு? ஓ, கண்ணீரா? அடி கள்ளி, என் ஈரமான ரோஜாவே, இந்த மாமனை நினைச்சு அழுதுட்டு தூங்கிட்டியா? மலரே மலரு, எந்திரி மலர் எந்திரி. உன்னை காண சிவரேறி குதித்து ஓடி வந்த என்னை ஏமாற்றி விடாதே மலர். எந்திரி மலர் எந்திரி. மலர் 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 மலர். ஹாய். நான் தான் வெற்றி. கையெடுத்த கத்த மாட்டியே. நீங்க துபாய் போறேன்னு சொன்னீங்க. உன் மேல இருக்கிற கோவத்துல போயிடலாம் தான் தோணுச்சு. ஆனா எங்க போக முடிஞ்சது? மலர், வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வா வா. அழுதுகிட்டு இருந்தியா? அழுதுட்டு இருந்தியான்னு கேட்டேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. அப்புறம் ஏன் முகம்லாம் வீங்கி இருக்கு, கண்ணெல்லாம் செவந்திருக்கு? உண்மையை சொல்லு, நான் துபாய் போறேன்னு சொன்னதை நினைச்சு நீ கண் கலங்கல?
எனக்கு தெரியும் மலர். உனக்கு என் மேல அன்பும் பாசமும் இருக்குன்னு எனக்கு தெரியும். அது எனக்கே தெரியுன்றப்போ நீ ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிற? ஏன் மலர் இவ்வளோ அன்பையும் பாசத்தையும் வச்சுக்கிட்டு என் பின்னாடி வராத, என் கூட பேசாதன்னு சொல்லி என்னை துரத்தி துரத்தி அனுப்புன? நீ என் மேல இவ்வளோ அன்பையும் பாசமும் வச்சிருக்கிறப்ப நான் எப்படி மலர் உங்ககிட்ட எதுவுமே சொல்லாம ஊரை விட்டு போக முடியும்? அது மட்டும் இல்லாம 1 வருஷமோ 2 வருஷமோ உங்க எல்லாரையும் பார்க்காம என்னால அங்க இருக்க முடியும்னு நினைக்கிறியா? சத்தியமா முடியாது மலர். தயவு செஞ்சு ஏதாவது பேசு மலர். எதுக்குங்க நீங்க மறுபடியும் அப்படி பண்ணீங்க? நான் தான் நீங்க என்ன பார்க்க வராதீங்கன்னு ஒவ்வொரு தடவையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன்ல. தயவு செஞ்சு என்ன பார்க்கவோ பேசவோ வராதீங்க. வந்தா மறுபடியும் அத்தை அதையும் காரணம் காட்டி எங்க குடும்பத்தோட சண்டைக்கு வருவாங்கன்னு. இப்ப பாத்தீங்களா, கடைசியில நான் சொன்னதுதானே நடந்திருக்கு. அத்தையும் அண்ணியும் நேத்து கூட கோயில்ல வச்சு அம்மாவையும் அப்பத்தாவையும் அவ்வளவு தப்பா பேசிருக்காங்க. இந்த அவமானம் எங்களுக்கு திரும்ப திரும்ப வரக்கூடாதுன்னு தான் நான் அப்பவே உங்ககிட்ட வேண்டான்னு சொன்னேன். எங்க அம்மாவும் அக்காவும் கேள்வி கேட்டதெல்லாம் உண்மைதான். ஆனா கடைசியில மூக்கு உடைஞ்சா அசிங்கப்பட்டது யாரு? எங்க அம்மாவும் அக்காவும் தானே. அவங்க கேள்வி கேட்டாங்கன்னு சொல்லி எப்பவும் போல அத்தையும் அம்மாச்சியும் வாய மூடிட்டு அமைதியா வரலையே. பதிலுக்கு நல்லா கொடுத்துட்டு தானே வந்திருக்காங்க. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். ஆனா இதெல்லாம் எதுக்குங்க? அத்தையும் அண்ணியும் அசிங்கப்படணும்னு நான் என்னைக்குமே நினைச்சதில்ல. அவங்களும் என் குடும்பம் தானங்க. அப்புறம் எப்படி என்னால மட்டும் அப்படி நினைக்க முடியும்? எனக்கு புரியுது மலர். சரி, அதெல்லாம் விடுங்க. இப்ப எதுக்கு நீங்க அத்தையோட சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தீங்க? குற்ற உணர்ச்சியா இருந்துச்சு மலர். அதான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். எங்க அம்மா உன்னை கடன்காரி, நீ பணம் கொடுத்தாதான் வீட்டுக்குள்ளே வர முடியும்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு பார்த்தா அந்த குத்தத்துல பாதிக்கு பாதி எனக்கும் பங்கு இருக்குல்ல. குத்தத்திலேயே பங்கு இருக்கிறப்போ அந்த தண்டனையையும் பங்கெடுத்துக்கிறது தானே முறை. மலர் என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள வராலோ அன்னைக்கு நானும் இந்த வீட்டுக்குள்ள வரேன். அது வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள இருக்க மாட்டேன்னு சொல்லி பைய தூக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? தோட்டத்துல மோட்டார் ரூம்ல தான் தங்கியிருக்க மலர். சாப்பாடு? நானும் தங்கராஜ் மாமாவும் அங்கேயே சின்னதா சமையல் பண்ணி சாப்பிட்டுப்போம். இல்லைன்னா ஹோட்டல்ல வாங்கிப்போம். காலையில சரி, நைட்டும் அங்க தங்கிக்கிறீங்க? ஆமா மலர், அங்க ஒரு கைத்து கட்டில் இருக்கு, அதுல அப்படியே படுத்துப்பேன். இவ்ளோ கஷ்டமும் என்னால தானேங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? வாழ்க்கைன்னா எல்லாமே இருக்கதான் செய்யும் மலர். அதை நாம தான் சந்திச்சாகணும். இல்லங்க, நீங்க தயவு செஞ்சு அங்கிருந்து கஷ்டப்படாதீங்க. மறுபடியும் வீட்டுக்கு போங்க. இல்ல மலர், என்னால சத்தியமா அது மட்டும் முடியாது. நீ வேற என்ன வேணாலும் சொல்லு, நான் கேட்கிறேன். ஆனா என்னால மறுபடியும் அங்க போக முடியாது. எனக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்குன்னு சத்தம் போட்டு சொல்லிட்டு வந்திருக்கேன். அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் தாங்கிக்குவேனே தவிர நான் பேசினது தப்புதான்னு சொல்லிட்டு மறுபடியும் நீ இல்லாம அந்த வீட்டுக்குள்ள போக மாட்டேன். ஏன்னா இது என் தன்மான பிரச்சனை மலர். என்னதான் நீ என்ன பின்னாடி வர வேணான்னு சொன்னாலும், சொன்ன மாதிரியே எங்க அம்மா வந்து சண்டை போட்டாலும் நான் இப்பவும் சொல்றேன் மலர், என்னால உன்னை பார்க்காம உன்கிட்ட பேசாம பழகாமலாம் இருக்க முடியாது மலர். எனக்கு என்னமோ நான் துபாய் போறேன்னு சொன்னதும் நீ அழுதுட்டு இருப்பேன்னு தோணுச்சு.
அதனால தான் இந்த ராத்திரி கூட உன்னை தேடி வந்தேன். இங்க பாரு மலர், நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்ப நான் சொல்றத நீ கேளு. நான் உனக்காக உன் வீட்டு பின்னாடி காத்துட்டு இருப்பேன். உனக்கு காலையில 6 மணி வரைக்கும் டைம். எப்பவும் போல என் கூட பேசணும்னு தோணுச்சுன்னா வா, வந்து என் கூட பேசு. அப்படி இல்லை, இனிமே என் முகத்தை கூட பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன்னா வர வேணாம். அதுக்கப்புறம் எப்பவும் எந்த வகையிலையும் உன் பின்னாடி வந்து தொந்தரவு பண்ண மாட்டேன். நீ வருவேன்னு நம்பிக்கையோட போறேன். உனக்காக உன் வீட்டு பின்னாடி காத்துட்டு இருப்பேன். உனக்கு காலையில 6 மணி வரைக்கும் டைம். எப்பவும் போல என் கூட பேசணும்னு தோணுச்சுன்னா வா. அப்படி இல்லை, இனிமே என் முகத்தை கூட பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன்னா வர வேணாம். நீ வருவேன்னு நம்பிக்கையோட போறேன். மலர், என்னாலையும் உங்களை பார்க்காம பேசாம இருக்க முடியாதுங்க. என்னதான் உங்களை துரத்தி விட்டாலும் நானும் இத்தனை நாளா கஷ்டப்பட்டுட்டு தாங்க இருந்தேன். இனிமே நம்ம பேசலாங்க. எனக்காக நீங்க கஷ்டப்பட்டதெல்லாம் போதுங்க. இனிமே தினம் தினம் என்ன பாருங்க, என் கூட வந்து பேசுங்க, பழகுங்க. மலர், அழாத. ஏய், இப்ப ஏன் அழற? மலர், அழாதன்னு சொல்றேன்ல. இங்க பாரு, இப்படியே சும்மா சும்மா அழுதுகிட்டே இருந்தேன்னா அப்புறம் நான் துபாய்க்கே போயிடுவேன் பாரு. போங்க, அப்படியே இந்த கிணத்துக்குள்ள குதிச்சீங்கன்னா நேரா துபாய் தான் போகும். போங்க. பாவி.